ஹாய் கர்மனிஸ், இன்னைக்கு என்னோட கந்தசஷ்டி ஃபர்ஸ்ட் டே மினி விளாக் பார்க்க போறோம். நான் எப்பவுமே சூரசம்காரம் டேக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் விரதம் இருப்பேன். ஆனா இந்த டைம் மகா சஷ்டி விரதம் இருக்கிறதுக்காக ஏர்லி மார்னிங் 5 o'clockலாம் எந்திரிச்சாச்சு. வெளில வந்து பார்த்தா ஜோரா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மழை பெஞ்சிட்டு இருக்க டைம்லேயே சூப்பரா ரெஃப்ரெஷ்லாம் ஆயிட்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சரவண பவ கோலமும் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாள் அப்படின்றதுனால முதல் விளக்கு ஏற்றிட்டு அப்புறமா பூஜை அறையில் இருக்க விளக்கையும் ஏற்றிட்டு நம்ம வீட்டில் இருந்த முருகனுடைய அழகான ஒரு திருவுருவ படத்துக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சூப்பராக அலங்காரம் பண்ணி முடிச்சுட்டு முருகருக்கு சிம்பிளான ஒரு நெய்வேத்தியமாக பாலும் பழமும் வச்சு தான் பூஜை வந்து பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டே அப்படின்றதுனால சிம்பிளாக நம்ம வந்து பாலும் பழம் வச்சு சூப்பராக வீட்டில் பூஜை பண்ணியாச்சு. அப்புறமா நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்க முருகன் டெம்பிள் வந்து போயாச்சு. சேலம் அம்மாபாளையமில் இருக்க நம்ம காவடி பழையாண்டவர் கோயில் தான். இவர் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு முருகப்பெருமான். ஸோ நம்ம ஃபஸ்ட் டே கந்தசஷ்டி ஆரம்பிக்கும் அப்படின்றதுனால நம்ம கோவிலுக்கு போயிட்டு அங்கேயே நம்மளுக்கு காப்பு கயிறும் கொடுத்தாங்க. அதையும் வாங்கி அங்கே இருக்க சுவாமிகள்கிட்ட நம்ம கட்டிட்டு அங்கே நம்ம போன டைமில் முருகருக்கு சிறப்பான அபிஷேகம்லாம் நடந்துச்சு. அது எல்லாமே கண்குளிரே பார்த்துட்டு தேரில் போடுறதுக்காக முருகரோட குட்டி சிலையும் வேல்மாறல் புக்கையும் வாங்கிட்டு நம்ம இப்போ எல்லாம் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. வர டைம்லேயே லைட்டாக மழை தூரல்லாம் இருந்துச்சு. நம்ம முருகருக்கு பூஜை பண்ணுறதுக்காக பூவெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். டைம் வந்து அரௌண்ட் ஒரு 12 to 1 o'clock ஆனதுனால ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சா. ஸோ போயிட்டு இளநீ கொஞ்சம் வாங்கி அந்த தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இந்த இளநியோட தேங்காய் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சைல்ட்ஹுட்லேருந்து. ஸோ அது எல்லாமே ரசித்து சாப்பிட்டுட்டு நாம் அப்படியே இப்போ பூ வாங்கிறதுக்காக வந்தாச்சு. பூவோட ரேட்லாம் கேட்டிங்கன்னா அவ்வளோ அதிர்ச்சியாக இருந்துச்சு எனக்கு. மல்லிகைப்பூ வந்து கிலோ 1500 rupeesக்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபெஸ்டிவல் டைம் முடிஞ்சாலும் இவ்வளோ பூ ரேட்டாகவே இருந்துச்சு. ஸோ நம்ம முருகருக்கு பூ வாங்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக நிறைய நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பூக்கள் எல்லாமே வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த முருகப்பெருமானே அனுப்பின மாதிரி ரெயின் கோட் சேல் பண்ணுற ஒரு அண்ணா இங்கே கண்ணில் பட்டாரா. ஸோ நம்ம போயிட்டு ரெயின் கோட்லாம் வாங்கிட்டு அந்த மழையிலையும் நினையாமல் சேஃபாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறமா ஈவினிங் டைம்லையும் முருகருக்கு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உப்பு இல்லாமல் இந்த கோதுமை தோசை நான் வந்து 2 எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே நம்ம திரும்ப முருகருக்கு பூஜையெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மகா கந்தசஷ்டி விரதம் இருக்கேன் அப்படின்றதுனால ஈவினிங் டைமில் இந்த மாதிரி உப்பு இல்லாமல் லைட்டாக டிஃபன் மட்டும் எடுத்துகிட்டு தான் நான் வந்து இந்த விரதம் இருக்க போகிறேன். கந்தசஷ்டி முதல் நாள் நான் இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். உங்களோட கந்தசஷ்டி விரதம் எப்படி இருப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.